எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மட்டி மீன் ட்ரை ரோஸ்ட் அதோட ரெசிபி தான் பண்ண போகிறது. மலையாளத்தில் கக்க இறைச்சி உலர்த்தியது அப்படின்னு தான் சொல்கிறது. இதுக்கு இங்கிலீஷில் கிளாம்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். இது இன்றைக்கி நம்ம செய்யறது ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு தான். ஆனால் இது கறி வச்சும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நல்லா வறுத்தும் எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த மட்டி மீன். நான் 2 பேக்கெட்டு வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட்டு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. எர்ணாகுளம் போய் வரும்போது ரோட் சைடில் விற்றுட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருந்தால் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டுமே நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருச்சுங்க. ரொம்ப டைம் ஆகும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால ஒன்று நம்ம மாற்றி வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் இருக்கட்டும். இன்னொன்று நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டி மீன் மண் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு கூட இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி இருக்குது. அதனாலே வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பவுல் எல்லாமே போட்டிருக்கு. இதில் பெரிய சைஸ் மட்டி மீனும் இருக்குது, சின்ன சைஸ் மட்டி மீனும் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இப்போ அந்த ஒரு பேக்கெட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. அது நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறது. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாற்றி வச்சுருக்கு. இப்போ நான் வீட்டில் ஈஸியாக சீக்கிரம் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு மெத்தட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதிலும் ஈஸியாக வேறு மெத்தட் தெரியும் அப்படின்னா அந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. இதில் ரொம்ப சின்னது இருக்குது பாருங்கள், அதே மாதிரி பெருசும் இருக்குது. பெருசு நமக்கு ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம், சின்னதாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓரோ சிப்பி மீன் இல்லை மட்டி மீனுக்குள்ளேயும் வேஸ்ட் இருக்கும். அது மெதுவாக இதே மாதிரி அமர்த்திடுச்சுன்னா ஒரு கருப்பு கலர் குட்டியாக இருக்க ஒரு பால் மாதிரி வெளியே வந்துடும். அதுதான் அதோட வேஸ்ட். அதை நான் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மட்டி மீன் இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. பெரிய மட்டி மீனாக இருந்தால் இதே மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் எடுக்கிறேன். முடிஞ்சால் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் பெரிய மீன் இருந்தாவது அந்த வேஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறது வேணால் விட்டுடலாம். நான் ஈஸியாக க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஒரு பவுலுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு கையில் கொஞ்சம் மட்டி மீன் எடுத்து பிடிச்சி இன்னொரு கையில் ஒன்றா எடுத்து அந்த வேஸ்ட்டு அமர்த்தி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கையில் கொஞ்சம் க்ளீன் பண்ண மட்டி மீன் ஃபுல்லாக ஆகும்போது இதே மாதிரி அடுத்த பவுலில் போட்டுருவேன். அதே மாதிரி தான் நான் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது. இருந்தாலும் 1/2 கிலோ அளவுக்கு மட்டி மீன், ரொம்ப குட்டியாக இருக்கிற மட்டி மீன் எல்லா வேஸ்ட்டுமே எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தனியாக தான் இருந்தேன். 2-3 பேரில் இருந்து சீக்கிரம் முடிச்சிடும். இனி இதில் மண் இருக்கும். வேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துருக்கு. மண் இருக்குது. அது போகிறதுக்காக இதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி கை வச்சு இதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இதுக்குன்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இதில் ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணிக்கு கீழே போயிடும். அதுக்கப்புறம் மேலே இருந்து அந்த மட்டி மீன் நல்லா தண்ணியிலேருந்து ஸ்க்யூஸ் பண்ணி இன்னொரு பவுலுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதில் சத்தெல்லாம் போயிடும் இல்லை அப்படின்னு வேணால் கேட்கலாம், கொஞ்சம் போயிடும். ஆனால் மண் நம்ம சாப்பிடும்போது மண் கடிச்சா எப்படி இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் வேஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து மண்ணும் எடுத்து உடம்புக்கு சேர்கிற மாதிரி நல்லா பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 to 4 டைம் நல்லா கழுகி எடுக்கணும். விரல் வச்சு அந்த பாத்திரத்துக்கு கீழே தொட்டு பார்த்தா தெரியும், மண் கீழே ஒட்டி நிற்கும். மேலே இருக்கிற மட்டி மீன் மண் படாமல் எடுத்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நிறைய பேர் மட்டி மீனுக்கு உள்ளே இருக்கிற வேஸ்ட் எடுக்காமல் தான் செய்கிறது. நம்ம இப்போ ஹோட்டலெல்லாம் போனாலும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கும்போது அந்த கருப்பு கலர் அழுக்கு அப்படியே தெரியும். அது சாப்பிடும்போது மண் கடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ முடிஞ்சால் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இனி இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற வரமிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. வறுத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ போதும். இஞ்சி பூண்டை நம்ம வதக்கும் போது சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி கிடையாது, கொஞ்சம் லூஸாக இந்த ஒரு மிக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டி மீன் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால இந்த மசாலா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா நம்ம மட்டி மீனில் நல்லா உள்ளே இறங்கும், நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே பிடிக்கும். அதனால தான்
மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு, இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நல்ல மணமாக இருக்கிற கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட பச்சை கலர் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டி மீன் அதுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மீன்லுமே எண்ணெய் நல்லா பிடிக்கிற மாதிரி, நல்லா ஒட்டுற மாதிரி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மூடி வைக்க வேண்டியதில்லை. மீடியம் லோ ஃப்ளேமிலும் மீடியம் ஃப்ளேமிலும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இது நல்லா வேகணும். முதல்ல இது வேகும்போது இந்த மட்டி மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கிடும். அதிலே இது வந்துட்டு நல்லா வெந்துடும். இடையில மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அமர்த்தி விடுங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது மட்டி மீன் வந்து நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மசாலையிலே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயிலே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது மீடியம் லோ ஃப்ளேமிலும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இடையில இதே மாதிரி வதக்கி அமர்த்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் உங்களுக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு வறுத்தெடுத்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னா இதே மாதிரி செஞ்சால் போதும். மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா இது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரையாக இருக்குது. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி அது கூட சேர்த்து இது மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. வதக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவனது, 2-3 பச்சை மிளகாய். இது நம்ம போடும்போது நான் அளவு கரெக்டாக சொல்கிறேன். வறுத்தெடுத்து அதே பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு டைம் வதக்கி அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 10 to 12 பெரிய சைஸ் பூண்டு இதெல்லாமே சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. வறுக்கிறதுக்கு மட்டி மீன் நம்ம உப்பு சேர்த்துருக்கு, அதனால் வதக்கிறதுக்கான உப்பு மட்டும் போதும். இதில் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டி மீன் சேர்த்துடலாம். கொஞ்சம் தேங்காயும் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அமர்த்தி விட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கோங்க. அப்போ இதில் நல்லா ஆவி ஏறிடும். அது வரைக்கும் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் செய்யும்போது இதில் என்ன ஒரு குணம் அப்படின்னா, மட்டி மீன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்போது, தேங்காய் எல்லாம் சேர்க்கும்போது இதோட அளவு அதிகமாகும். அப்போ கொஞ்சம் பேர் அதிகமாக இருந்தால் கூடி எல்லாருக்குமே சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். வறுத்தெடுக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அதனாலும் கூடி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பெப்பர் பவுடர் அதுவும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் மஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு பெப்பர் பவுடர், குருமிளகாய் பவுடர் அது சேர்க்கணும், கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டைம் ஆவி ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போதும். ஆவி ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கக்கை இறைச்சி. கக்கான்னு சொன்னால் நீங்கள் தப்பாக எடுப்பாங்க, கக்கா வேண்டாம். நமக்கு மட்டி மீன் ட்ரை ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.